செல்ல குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 9th தமிழுக்கான அஃபீஷியல் கோட்டல் எக்ஸாம் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டாக கேட்க வாய்ப்புகள் இருப்பா. வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். அண்ட் நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனல் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆலில் செட் பண்ணிக்கோங்கப்பா. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகேங்களா? அடுத்த வருஷம் நீங்கள் 10th போக போகிறீங்க. ஸோ இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி தான் அடுத்து நீங்கள் 10th 12th நம்மளுடைய சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இம்பார்ட்டன்ஸ் எப்படி பாஸ் ஆகுது, எப்படி சென்டம் பண்ணிக்கிறது, எல்லா சப்போர்ட்டும் நம்ம சேனலே கொடுத்துருவோம். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்கப்பா. கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸ் லிங்க்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப் சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிடிஎஃப் இம்பார்ட்டன்ஸ் வீடியோஸ், ரெயின் அப்டேட்ஸ், லீவ் அப்டேட்ஸ், எப்படி பாஸ் பண்ணுறது, எப்படி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மார்க் எடுக்கிறது, அண்ட் லீக் கொஸ்டின் வரப்போ எக்ஸாம் முன்னாடி பண்ண கொஸ்டின் லீக் ஆகும் தெரியுமா? அந்த கொஸ்டின் லீக் ஆச்சுன்னா உங்களுக்கு நைட்டே சென்ட் பண்ணி விட்டுருவேன், நாளைக்கு நைட்டு. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. 1 மார்க் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இதுலேயே உங்களுக்கு 15 ஒன் வேர்ட் இருக்குப்பா. ஸோ 1 மார்க் ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் படிச்ச மாதிரி இருக்கும், ஆன்சர் தெரியும், தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ எப்படி கேட்டிருக்காங்க, நீங்கள் படிச்சது வந்திருக்கா இல்லையா, நீங்கள் படிச்சிருக்கீங்களா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள். அப்படியே 15 ஒன் வேர்டு. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் பெற்றுள்ள குணங்களாக தூது இலக்கணம் குறிப்பிடும் குணங்கள் டேஸு. வெற்றி முதலிய புறத்தினர்களுக்கெல்லாம் பொதுவான செய்திகளை குறிப்பிடும் வினை டேஸு. நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? ஸோ அப்படியே பாருங்கள், லைனாக பாருங்கள். 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. பார்த்துட்டிங்களா? ஸோ பார்த்துட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பாருங்கள், உங்களுக்கான 2 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. 16 17 18 19 20 21. ஓகே, மொத்தம் 6 கொடுத்து 4 சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பல்சரி இருக்கும், 24 கொஸ்டின் கம்பல்சரி. அப்படியே 10th பேட்டர்ன் தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் அடுத்தது 10th எழுத போகிறீங்க இல்லையா பப்ளிக்கு. ஸோ 10th பேட்டர்ன் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. 10th இதே மாதிரி தான் கேட்பாங்க. 21 பாங்க. மிகுதியான் என தொடங்கும் திருக்குறளை எழுதுக. இதான் உங்களுக்கு கம்பல்சரி. இது இல்லாமல் 5 இருக்குல்ல, அதில் 5ல் ஏதோ நீங்கள் 3 எழுதுனா போதுமானது. ஓகேவா? அடுத்து பிரிவு 2 பாருங்கள். உங்களுக்கான 2 மார்க் கொஸ்டின்ஸ், இலக்கண 2 மார்க்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் பார்த்துட்டிங்களா? நார்மல் 2 மார்க்ஸ் 16லேருந்து 21 வரையும் பார்த்துட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பிரிவு 2 பாருங்கள். 22லேருந்து 28 வரையும் டோட்டலாக உங்களுக்கு 7 கொடுத்துருப்பாங்க. அந்த 7லேருந்து நீங்கள் 5 எழுதுனா போதுமானது. மீதி இருக்கிற 2 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுறலாம். ஏன்னா ஈஸியாக இருக்கும். வினையோடு வந்தால் கிளையே பேசு, தொடரின் வகைகளை சூட்டுக, சொல்லுக்குரிய சொல் தேடி கண்டறிக, மரபு இணை சொற்களை எழுதுக, ஒரு தொடரில் 2 இணைகளை அமைத்து எழுதுக, கடைச்சொல் தருக, வல்லினம் மிக மிக இடங்கள் சான்று விளக்குக. இந்த மாதிரி தான் ஈஸியாக தான் இருக்கும். மிசைல்னா என்ன, ஹீரோ ஸ்டோன்னா என்ன, தமிழ் எழுதணும். கலைச்சொல் அதுக்கு என்ன எழுதணும். பகுதி 3 பாருங்கள். உங்களுக்கான 3 மார்க் கொஸ்டின்ஸு. 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளி. ஸோ 29 30 31. இதில் பார்த்தீங்கன்னா 31 கண்டிப்பாக எழுதிடுவீங்க. ஏன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அந்த பேராகிராஃப் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். அதுக்கு ஆன்சர்ஸ் அந்த பேராகிராஃப்லேயே இருக்கும். இது ஈஸியாக எழுதிடுவீங்க. அப்புறம் 29 30 மட்டும் 2 எதை ஒன்றை சூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ, படித்த மாதிரி இருக்கோ அதை எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான் இது. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், பகுதி பிரிவு 2 பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 33 34 பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மனப்பாட பகுதி. அடிப்பிராமணி எழுதுக. ஓகேங்களா? 2 இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பெரிய புராண பாடலும் கேட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து என்ன கேட்டிருக்காங்க, சமகால தோழர்களை பாடலை எழுதுக அப்படிங்கிறாங்க. சமகால தோழர்களே என பாடல்கள். ஓகேவா? ஸோ அந்த ஒன்று பெரிய புராணம், இல்லை சமகால தோழர்களே, இது 2 எதோ 1 எழுதணும். அப்புறம் மீதி இருக்கிற 32 33 ஏதோ 1 எழுதணும். ஓகேவா? 1 நீங்கள் சாய்ஸில் விட்டுறலாம். ஸோ இதுதான். அடுத்து பிரிவு 3 பாருங்கள். உங்களுக்கான 3 மார்க் கொஸ்டின்ஸ் அதே போல் தான். 35 36 37. பட் இதில் கம்பல்சரிலாம் கிடையாது. நீங்கள் எது வேணாலும் எழுதிக்கலாம். இந்த 3ல் எந்த 2 வேணாலும் எழுதிக்கலாம், எந்த 1 வேணால் சாய்ஸில் நீங்கள் விட்டுக்கலாம். ஓகேவா? 35 36 37. ஸோ அடுத்தபடியாக பகுதி 4 பாருங்கள். உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸு. 38 பாருங்கள். 38ல் 2 கேட்டிருக்காங்களா? அது 2ல் ஏதோ 1 எழுதுனா போதுமானது. 1 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுறலாம். ஓகேவா? ஸோ கொஸ்டினை பார்த்துட்டிங்களா? 2 கொஸ்டினையும் எதுலேருந்து கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி படிக்கணும், எப்படி ஐடியா போட்டு படிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன் அந்த கொஸ்டின் பார்க்குற மூலிமா. ஸோ பாருங்கள், 39 பாருங்கள். அதே போல் தான் 2 கொடுத்து 1 எழுதணும் உங்களுக்கு. இப்போ 40 பாருங்கள், மொழிபெயர்ப்பு. மொத்தம் நீங்கள் 5 எழுதணும். ஒரு 6 7 கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 6 7 நீங்கள் 5 எழுதணும். ஓகேவா? 38 எழுதிடுவீங்க. அப்புறம் 42 எழுதிடுவீங்க. காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. அதெல்லாம் ஈஸியாக எழுதிடுவீங்க. ஸோ அதெல்லாம் ஈஸியாக எழுதிடுவீங்க, எனக்கு தெரியும். 41 பாருங்கள். பெற்றோர்
மகிழுமாறு செய்ய வேண்டியவை கடமைகள் 5 எழுதுக. ஸோ பெற்றோர் மகிழ்ச்சி அடையணும்னா என்ன செய்வீங்க, நல்லா வேலைக்கு போய் அப்போ பார்த்துக்கணும். இந்த மாதிரி 5 எழுதிங்கன்னா போதும், உங்களுக்கு 5 மார்க். 41 எழுதிடுவீங்க, 42 எழுதிடுவீங்க, அப்புறம் 38 எழுதிடுவீங்க, 3 ஆச்சு, அப்புறம் 40 எழுதிடுவீங்க. மொழிபெயர்ப்போடு எழுதிடலாம், ஈஸி தான். ஸோ பார்த்துட்டிங்களா? ஸோ அப்புறம் அவ்வளோதான். கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நெடுவினாக்கள் 43, 44, 45 நெடுவினா. ஓகேங்களா? ஸோ நெடுவினா பார்த்தீங்கன்னா 2-3 பேஜ் எழுதுங்க. கரெக்டாக ஸ்பெல்லிங் விஷயங்கள் எழுதுங்க. ப்ரெசன்டேஷன் நீட்டாக பண்ணுங்கள். ப்ரெசன்டேஷன் தான் மார்க்கே. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் 9th வந்துட்டீங்க. ஸோ அடுத்த வருஷம் 10th போக போகிறீங்க. இப்போ இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 43, 44, 45 ஸோ நெடுவினாக்கள் 2ல் ஏதோ 1 எழுதுனா போதும். ஓகேங்களா? மொத்தம் 3 கொடுத்துருப்பாங்க. அந்த 3ல் 2 இருக்கும். அந்த 2ல் அது 1 எழுதுனா போதும். ஓகேவா? ஸோ ஓகே செலிபிரிட்டிஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அதில் கிளிக் பண்ணிங்கப்பா. உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் 10th and 12th வந்து நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட பரவாயில்ல, இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எப்படின்னு தெரியலனா கீழே ரெட் கலர் பட்டன், பிளாக் கலர் பட்டன் இருக்கும், பிளாக் கலர் ரெட் கலர் பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை கிளிக் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் இருக்கும் தெரியுமா, அதை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. கீழே டிஸ்கிரிப்ஷனையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் அதுக்கு லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ண போகிறேன். பிடிஎஃப் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். அண்ட் லீக் கொஸ்டின் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நைட் பண்ண கொஸ்டின் லீக் ஆச்சுன்னா அதை அப்படியே சென்ட் பண்ணி விட்டுருவேன். ஓகேவா? ஸோ ஓகே செலிபிரிட்டிஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் தி வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் அப்படியே எழுதுங்க. இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே செலிபிரிட்டிஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.